தேவ எக்காலத்தோடும் நடக்குது. கர்த்தருடைய வருகை எவ்வளோ நேரம் நடக்கும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போற டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல கிட்டத்தட்ட 60 செகண்ட்ஸ் மேக்சிமம். ஒரு நிமிஷம்னா 60 செகண்ட், ஒரு இமை பொழுதுனா 1 செகண்ட். 1 செகண்ட்ல இருந்து 60 செகண்டுக்குள்ளதான் வருகை சம்பவிக்க போகுது. இது எவ்வளோ பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பாருங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் மட்டும் வருகை 1 மணி நேரம்